Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி. இது பார்த்தோனே நிறைய பேர் கட்லெட் மாதிரி இருக்கு அப்படினு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கட்லெட்லாம் கிடையாது. இதுல உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே வித்தியாசமான ஒரு நம்ம வீட்ல இருக்க ஒரு பொருளை வச்சு செஞ்சிருக்கோம். ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு 1 கப் அளவு பொரி எடுத்துருக்கோம். பொரியில தான் செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய்ல விதையெல்லாம் எடுத்துட்டு 2 பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கறி மசாலா போட்டுருக்கேன். கலருக்கு கொஞ்சமா கலர் பவுடர் போட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க ஸ்கிப் பண்றதா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கறி மசாலா வந்து நான் கரம் மசாலா தான் வீட்ல ரெடி பண்ண வந்து கரம் மசாலா. சோ அத கறி மசாலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ கடலை மாவு இது வந்து நார்மலா உள்ள வெறும் கடலை மாவு, பஜ்ஜி மாவெல்லாம் இல்லை. நான் வந்து வெறும் கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்குவோம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். பொரி வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளிங்க. ரொம்ப அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையும் ஒரு மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து 1 கப்பில் 1/4 கப் தண்ணி கூட யூஸ் பண்ணல. அவ்வளோ கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின இலை, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி நம்ம எப்படி கட்லெட்க்கு வடக்கி ரவுண்டாக தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி கொஞ்சம் சதுரமாக தட்டிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணாமையும் செய்யலாம். பட் இதில் பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி டிப் பண்ணி செஞ்சு கொடுக்குறப்ப வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி இது பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ எதுவும் சேர்க்காமல் ஈவினிங் நம்ம ரெகுலராக எல்லாமே பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் நிறையா பண்ணுவோம். பட் வீட்டில் இருக்க பொரியை வச்சு நமக்கு இப்போ பூஜை நேரத்தில் நிறைய பொரியெலாம் இப்போ வாங்கியிருப்போம். ஸோ அது மாதிரி மிச்சமாக இருக்க டைமில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ரொம்பவே ஒரு இன்னோவேட்டிவான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ப்ரெட்டில் கோட் பண்ணதெல்லாம் நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துற வேண்டியதான். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமாக மாற்றி நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதனால தான் வந்து கொஞ்சம் கையை வைக்கிற அளவுக்கு சூடு கம்மியாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றுவோம். இப்போ மாற்றிட்டு லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். செவந்ததுன்னா அப்படியே லைட்டாக பொறுமையாக திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பிலாம் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. எண்ணெய் அப்படியே கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இது மாதிரி எண்ணெயில் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸை போட்டிருக்கனால வந்து உங்களுக்கு எண்ணெய்லாம் வந்து அதிகமாக எடுக்காது, அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்காது. ஏன்னா வந்து நம்ம தண்ணி வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆயில் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஊற்றிருக்க ஆயிலே பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான். ஏன்னா பொரி வந்து ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். ஆனால் நீங்கள் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொரி மாதிரியே தெரியாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையே சொல்லணும்னா பொட்டேட்டோ கட்லெட்லாம் பஜ்ஜி அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு இதுதான் செய்ய தோணும். அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் வந்துச்சுனாவே நீங்கள் திருப்பி விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக செவக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துச்சுனாவே போதும். இப்போ நம்ம இதை செவந்ததெல்லாம் எடுத்துருவோம். ஸோ நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. செவந்து வந்ததெல்லாம் ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். ஸோ நம்மளோட பொரி கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ வந்து வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்து உங்களுக்கு சாஃப்டாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸோட ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே பசங்க கேட்க மாட்டாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.